வணக்கம். கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, நிவாரண நிதி வேண்டி தன்னுடைய மகள் இறந்ததுக்கு நிவாரண நிதி வேண்டி ஒரு பெற்றோர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது அவங்களுக்கு ஃபேவராக. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து அப்பீல் போகிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து அவங்களோட மகள் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு வந்து நிவாரணம் வேண்டியவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அதை அந்த தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நிவாரண நிதிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மறுபடியும் அதை அப்பீல் கொண்டு போகிறாங்க. இதை வந்து நீதிபதி வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதாவது நீங்கள் கள்ளச்சாராயம் கள்ளத்தனமாக விற்று குடித்து அதில் இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் காசு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, இது எப்படி உங்களுக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் அப்பீல் பண்ண தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது தமிழக அரசோட நிலைமை நினச்சி பாருங்கள். எதுக்கு அப்பீல் பண்ணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லை, எதுக்கு மனசாட்சின்னு ஒன்று வேணும். குடிச்சிட்டு செத்தவனுக்குலாம் வந்து நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. இது கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு நீங்கள் அப்பீல் போகிற அளவுக்கு வரும்போது அதை வன்மையாக கண்டித்து 50,000 வந்து அபதாரமும் வந்து அவங்க விதிச்சிருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் தமிழக அரசு இருக்குது. அது மக்கள் எதுக்கு எடுத்தாலும் மக்களுக்கான அரசு, இது வந்து மக்களுக்கான அரசா? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு இறந்துருக்கிறாங்க, தன்னுடைய மகள் இறந்துருக்கிறாங்க, அதுக்கு வந்து அவர் ஃபைல் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது, இவங்க கள்ளச்சாராயத்துக்கு அள்ளி கொடுத்த மாதிரி நீங்கள் அள்ளி கொடுக்கலான்னு பரவாயில்ல, அவங்க என்ன சொல்கிறது, அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அப்பீல் போகும்போது அது வந்து எவ்வளோ ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அது வந்து ஹைகோர்ட் வந்து வன்மையாக கண்டிச்சதோடு மட்டும் இல்லாமல் அபராதமும் வச்சுருக்கிறாங்க. இந்த தமிழக அரசோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பேசிக் பில்டிங் கிடையாது, புதுசாக கட்டின பில்டிங் உடையும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரோடு போட்டாங்கன்னா வந்து அந்த ரோட்டில் வண்டி நிறுத்தினா வண்டியோட சேர்த்து தான் ரோடு போடுவாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சார் எங்கே குறை கண்டுபிடிக்க முடியுமாங்க, எங்கே குறை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதா நம்மளோட கேள்வி. எதில் வேணால் குறை கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ அந்த லட்சணத்தில் தான் வந்து இந்த தமிழக அரசோட இது இருக்குது. ஒரு மனசாட்சிங்கிறது வந்து தமிழக அரசுக்கு வேணும். எதுக்கு நம்ம உதவணும், எதுக்கு உதவக்கூடாது, அதை வந்து ஹைகோர்ட் அவங்க கண்டித்ததுக்கு அப்புறமாவது மறுபடியும் இதை மாதிரி தன்னை திருத்தி கொண்டு நல்ல ஒரு விஷயங்களுக்கு அது ஒரு உண்மையாக நிவாரணம் தேவைப்படுது. அதுக்கு அவங்க வந்து உண்மையாக முன் வரணும். அதை விட்டு இந்த குடிச்சிட்டு சாகரங்களுக்குலாம் வந்து இவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னா தன்னோட பேர் அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான். பல பள்ளிக்கூடங்களில் பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட கிடையாது. அந்த புதுசாக கட்டின பில்டிங்லாம் உடையுது. இதெல்லாம் வந்து சரி செஞ்சு நல்ல பேர் வந்து எடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு தமிழக திமுக அரசுக்கு. ஆனால் வந்து அவங்க எங்கேயுமே பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. அதை என்ன சொல்ல, அந்த கிடைத்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தினா மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்ன காசு பணத்தை கொடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், தன்னைத்தானே தம்பட்டை அடிச்சுக்கிறது, நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், குறை கண்டுபிடிக்க முடியாது. டெய்லி குறை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. அவங்களே வந்து உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுற அளவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதை வந்து தமிழக அரசு இப்போ வந்து முடிச்சுக்கிட்டு மீதி இருக்க காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செஞ்சு ஒரு நல்ல பேரை வாங்கணும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு சரியான நிவாரணம் சரியான நபர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.